ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எப்படி டேஸ்டியான கிறிஸ்பியான சில்லி இட்லி செய்யுது நம்ம பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் மெஷர்மெண்ட்டோட இன்க்ரீடியன்ஸில் கொடுத்துருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 7 இட்லி எடுத்திருக்கேன். அந்த 7 இட்லி இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதுக்கு புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இட்லி செய்யணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் காலையில் செஞ்ச அந்த இட்லியை கூட நீங்கள் வந்து ஈவினிங்க்கு ஸ்நாக்காவோ இல்லாட்டி டின்னராகவோ நீங்கள் செய்யலாம். பாருங்கள், 7 இட்லியை நான் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் ஃப்ரை பண்ண தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இட்லிஸை தனித்தனியாக போடுங்க அந்த எண்ணெயில். இப்படி 2 இட்லி ஒன்றா சேர்ந்த மாதிரி போட்டிங்கன்னா அது ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணதை திருப்பத்துக்கு கஷ்டமாயிடும், அது அப்படியே ஒட்டியே இருக்கும். அதால் எல்லாமே தனித்தனியாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. காலையில் செஞ்ச இட்லி வந்து மீதி ஆகிட்டுருக்கோம்ல, அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் எப்போவுமே இட்லி உப்புமா அந்த மாதிரி செய்வோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் சில்லி இட்லி செஞ்சால் உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டப்படும். நாட் ஓன்லி ஃபார் சில்ட்ரன், பெரியவங்களுக்கும் இது ரொம்ப இஷ்டப்படும். அப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் பண்ணலாம், இல்லாட்டி நைட் டின்னராகவும் நீங்கள் இது வந்து பண்ணலாம். நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே ஃப்ளேம் வந்து ஹையில் வச்சு பண்ணுங்கள். லோவில் வச்சு பண்ணாக்கா அந்த இட்லி வந்து நிறைய எண்ணெய் குடிக்கும். ஹையில் வச்சு பண்ணால் அவ்வளோ எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிருக்கு பாருங்கள். இந்த இட்லிஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆகணும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை ஆனதும் இட்லிஸை வந்து எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படி அழகாக கோல்டன் ப்ரௌன் கலரில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோன்னு. இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா டீப் ஃப்ரையாக பண்ணால் தான் அது சாப்பிடும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாத்திரம் வச்சுக்கோங்க, தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சில்லி இட்லிக்கு கொஞ்சம் கம்மியாக போட்டாலே போதும். ஏன்னா நம்ம வந்து இட்லியும் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கோம், கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி ஒரு இன்ச்சும், பூண்டு வந்து 5 பல்லு பூண்டு, நல்லா பெரிய பல்லு பூண்டு நல்லா சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 காஞ்ச மிளகா 2ஆக கிள்ளி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா அந்த எண்ணெயில் வந்து வதக்குங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலையை வந்து நல்லா சின்னதாக நறுக்கி போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். 7 இட்லிக்கு நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். அந்த வெங்காயம் வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணிக்காதீங்க, கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா அந்த எண்ணெயில் வதக்குங்க.
வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உப்பை ஆட் பண்ணணும். ஏன்னா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் போதும். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஒரு கேப்சிகம் ஆட் பண்ணிக்கோங்க. கேப்சிகம் வந்து ரொம்ப சின்னதெல்லாம் அறிய வேணாம். கொஞ்சம் ஒரு க்யூப்ஸாக, ஒரு மீடியம் சைஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து இதுக்கு வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணால் போதும். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம போடுற சாஸு எல்லாத்துலேயும் கூட சால்ட் இருக்கும். ப்ளஸ் நம்ம இட்லி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இட்லிலையும் சால்ட் இருக்கும். அதனால் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் தேவைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இது வந்து கொஞ்சம் பெரிய அந்த கரண்டியில் எடுத்துருக்கிறதுனால நான் உங்களுக்கு அளவு நான் சொல்கிறேன். 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதனால் 3 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸும் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எல்லா சாஸ்னால் கொஞ்சம் சிலருக்கு வந்து ஆகாது வயிற்றுக்கு. அதால் வந்து இன்றைக்கி வந்து நான் வெறும் சில்லி சாஸும் டொமேட்டோ கெச்சப் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். சோயா சாஸ் வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ் வதக்குங்க. வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த இட்லி பீசஸ் எல்லாம் போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த மசாலாவில் அந்த இட்லி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் கட் பண்ணி அது மேலே கார்னிஷ் பண்ணிவிடுங்க. பாருங்கள், நல்ல கிறிஸ்பியான டேஸ்டியான சில்லி இட்லி ரெடி. எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருந்தால் ஜஸ்ட் ஒரு 3-4 மினிட்ஸில் சில்லி இட்லி ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இது பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது. நல்லா கிறிஸ்பியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே பிளஸ்ட்.